அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆனி மாதத்தினுடைய கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அதிரடியான கிரகங்களினுடைய மாற்றங்கள் ஏற்படுவதோடு பெயர்ச்சி நடைபெறுவதோடு மட்டும் இல்லாமல் கூட்டணி சேர்க்கை சஞ்சாரமோ பார்த்திங்க அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த தாக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமைய பெறப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தாக்கமானது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக ஆனி மாதத்தினுடைய கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறது அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அது பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 15 நாட்கள் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தலைக்கு மேலே கத்தி சுற்றுற அளவுக்கு சூழ்நிலையும் காலநிலையும் தங்களுக்கு இருக்க பெற போகிறது. அப்படி ஒரு மாற்றமும் அப்படி ஒரு சூழ்நிலையும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் இருந்த இடையூறுகள் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாங்க. இருந்தாலும் படிக்கு படி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இனி வரக்கூடிய காலம் அமைய பெறும். அப்படிங்கிறதுனால எதிரிகளிடமிருந்தும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும். அது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சுமூகமாக தீர்க்க வேண்டியது அவசியமாகிறது. பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாயாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் உதாகரமாகலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் சரி, என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுலையும் சரி கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் அவ்வப்போது தொந்தரவு கொடுக்கலாம். மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் அமைய பெறலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எந்தவித அலட்சியமும் தங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கலாம். குடும்பமான வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது அவசியங்க. பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும். உறவினர்கள் வீட்டில் சிறிய அளவில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சி ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வெளிவட்டாரத்தில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். அரசாங்க விவகாரங்கள் அலைச்சலுக்கு உட்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது அவசியங்க. தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறது தாமதமாகலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க. அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. தந்தை வழி உறவினர்களுடன் சற்று இடைவெளி விட்டு பழகுவது நல்லது. சிலருக்கு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். அலுவலகத்தில் பணியிடத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குங்க. எந்த ஒரு வேலையையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தீவிர முயற்சியின் பேரில் தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். சக ஊழியர்களால் ஓரளவு உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்களும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். இருந்தாலும் ஓரளவு
ஓரளவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் ஏமாற்றம் தான் அடைவீங்க. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாகவும் கிடைக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் அனுகூலமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கப்பெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்கும். எதிரிகள் மறைமுகமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். அவ்வப்போது குடும்பத்தில் சில சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிருங்க. கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி உறவினர்களாலும் நண்பர்களாலும் சின்ன சின்ன கலகம் ஏற்படலாம். அதனால் உஷாராக இருக்க பாருங்க. வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல அதிகவனமாக இருக்க பாருங்க. பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருக்குங்க. தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பேச்சினால் மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வார்த்தைகள்லையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும். மறைமுகமாக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் அதிகபட்சமான நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லதுங்க. தந்தை வழி உறவுகளால் உதவி கிடைக்க வாய்ப்புகள் கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் காலதாமதமும் ஆகலாம். அதனால் அதையே நம்பிட்டுருக்க வேண்டாம். நீங்கள் மற்ற விஷயங்களை கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது புதிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னும் சொல்லலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. மொத்தத்தில் இந்த காலம் ஒரு அமோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் இருக்கத்தானே செய்யும். நல்லதுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயம் கெட்டது அப்படின்றது நடக்கத்தான் செய்யும். அதே சமயம் அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னதான் அதிர்ஷ்டமும் அமோகமான வாழ்வும் தங்களுக்கு அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் தங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கத்தான் செய்யும். அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயமோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்க பாருங்க. அதே மாதிரி அடுத்த 30 நாட்களுக்குள்ளாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க. அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். யாரையுமே அவ்வளவு எளிதில் முழுசாக நம்பிவிடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் ஜாலியாக தெரியக்கூடாது. பிரச்சனைகள் பெரிதாகிடும். பார்த்து கொள்ளுங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும். அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம். அதனால் கூடுதல் கவனமும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் வீட்டில் பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகிறது. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியங்க. நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும். எதற்கெடுத்தாலும் தனிநபர் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தங்கள் இஷ்டத்திற்கு நிறைய வேலைகளை கண்மூடித்தனமாக செய்வீங்க. இதனால் வரக்கூடிய நல்லது அதிகமாக இருந்தாலும் இதன் மூலம் வரக்கூடிய பின் விளைவுகளை தங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. என்னதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருந்தாலும் கூட விழிப்புணர்வு அப்படிங்கிறது
அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. பெரியவர்களின் ஆலோசனை கட்டாயம் தேவைங்க. தலைகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களுடைய உடைமைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. எல்லா விஷயத்துலையுமே நிதானம், பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நேரத்திற்கு பெண்கள் சாப்பிடுங்க. நேரத்திற்கு அந்தந்த வேலையை செய்து முடிச்சிடுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிகமாகவே இருக்கும். மற்றபடி வேலை செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க எல்லாம் தங்களுடைய கடமையில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நேர் வழியில் செல்ல வேண்டும். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டாங்க. ஏதாவது இறைவனுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். உங்கள்